ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கட்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, முட்டை, வெங்காயம், மல்லிக்கீரை. அதுக்கப்புறம் சாறு ரொட்டியை நம்ம நொறுக்கி போட்டுக்கணும். அடுத்து என்ன, குக்கரில் நம்ம மட்டன் 100 கிராம் மட்டனை போடுறோம். உப்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கறியை பிரித்து விட்டுணும். கறி வாங்கக்குள்ளே கொத்து கறின்னு கேட்டு வாங்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பற்ற வச்சு அடுப்பை. அடுத்தது லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே குக்கர் நல்லா பிரித்து விட்டுக்கணும். குக்கர் மூடிய விடுறதுக்குள்ளே கறி எதுவும் சேர்த்து இது பண்ணக்கூடாது. கொத்து கறி அப்படியே பிரித்து விட்டுருணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக விடணும். 5-6 விசில் வர வரையும் வேக விடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். காசு விட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஏனத்தை எடுத்துகிட்டு அந்த குக்கரில் வச்சோம்ல அதை அப்படியே இதில் போட்டுற வேண்டியதுதான். ஏன்னா அது தண்ணி வற்றுறதுக்காக. தண்ணி நல்லா வற்றிடணும். தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மல்லி போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்தில் அந்த மல்லி புதினால நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு சரி நம்ம இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கலர் மிக்ஸ் ஆகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ கையில் உருண்டை மாதிரி பிடிச்சி தனியாக வச்சிடணும். உருண்டை மாதிரி பிடிச்சி
கறி சும்மா நம்ம 100 கிராம் தான் எடுத்துக்கிட்டோம். அதனால் இப்போ 4 உருண்டை தான் வந்திருக்கு. எடுத்த பிறகு அதே எண்ணத்தை எடுத்துகிட்டு கழுவிட்டு நம்ம வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கணும். பொரிக்கிற அளவு ஆயில் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிற அளவு நம்ம முட்டை வச்சுருந்தோம்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுத்தது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை என்ன பண்ணணும், இப்போ எடுத்து முட்டையில் அப்படியே நனைச்சிட்டு நம்ம தூள் வச்சுருந்தோம்ல அந்த தூளில் தொட்டுட்டு சாருட்டி தூள் அந்த தூளில் தொட்டுட்டு ரஸ்க்கு சாருட்டி எது வேணால் யூஸ் பண்ணலாம். போட்டுட்டு எண்ணெயில் போட்டு அதை பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். போட்டு நல்லா பொரிச்சிடணும். நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நமக்கு மட்டன் கட்லட் ரெடி. இந்த தீபாவளிக்கு எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி மட்டன் கட்லட்டோட செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.